சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், எந்தெந்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்? விவரங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டி குறிப்பாக திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் உடன்பிறப்பே வா என ஒன் டு ஒன் நிர்வாகிகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். மதுரையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது நிர்வாகிகளை தனித்தனியாக ஒன் டு ஒன் சந்தித்து அவருடைய கருத்துக்கள் கேட்கப்படும் என்ற தகவலை முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளை நேரடியாக தனித்தனியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து தேர்தல் பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிகிறார். இன்று கூட 8வது நாளாக இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில தினங்களில் காலையிலும் சில தினங்களில் மாலையிலும் இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய நிலையில் நிர்வாகிகள் பங்கேற்று தற்போது நடைபெற்று வரக்கூடிய தேர்தல் பணிகளையும் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்த அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்குகிறார். அதிலும் குறிப்பாக இன்றைய பொறுத்தவரை மொடக்குறிச்சி, அந்தியூர், மேட்டுப்பாளையம் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று முதலமைச்சருடன் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சரை பொறுத்தவரை 200 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து தேர்தல் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான பொறுப்பாளர்கள், குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என நியமிக்கப்பட்டு அந்த பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அடிப்படையிலிருந்து நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து பேசும்பொழுது இன்னும் ஏதாவது முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையும் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய வகையிலும் நேரடியாக முதலமைச்சரை அறிவுறுத்தும் பொழுது பணிகளை தீவிரமாக செய்வார்கள், அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உடன்பிறப்பே வா என்ற ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 200 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும். மேலும் இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான பணிகள், மேலும் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அவர்கள் பங்கேற்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் கூட ஒற்றுமையுடன் முரண்பாடு இல்லாமல் செயல்பட வேண்டும். கட்சி உறுப்பினர்களே தங்களுக்குள்ள இருக்க நிர்வாகிகளுக்குள்ள விதமான முரண்பாடுகளும் ஏற்படாமல் ஒரே ஒரு இலக்காக 200 தொகுதிகளை வெற்றி பெறுவதோடு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைவருடைய செயல்பாடும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை வலியுறுத்தி முதலமைச்சர் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த ஒன் டு ஒன் என்ற சந்திப்பானது உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8வது தினமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சந்திப்புகளும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வெற்றி வாய்ப்பு கடந்த முறை இழந்த தொகுதிகளிலும் கண்டிப்பாக இந்த முறை திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும், மேலும் வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் இலகுவாக இல்லாத கூடக்கூடிய இடங்களாக இருந்தால் அங்கு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படை அறிவுறுத்தல்களையும் பணிகளையும் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய விதமாக முதலமைச்சர் நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து அவருடைய கருத்துக்களையும் தான் அறிவுறுத்த வேண்டிய விஷயங்களையும் நிர்வாகியிடம் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒன் டு ஒன் சந்திப்பை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.